கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பழக்கடை ஜெயராமன் பேசுகிறேன். தற்பொழுது மாம்பழ சீசன் தொடங்கி உள்ளது. 3வது மாதம் மார்ச் மாதம் தொடங்கிய மாம்பழ சீசன் தற்பொழுது அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. மழை காலம், மழை பெஞ்சதுன்னா சரக்கு மழை நீர் வர வர மழை நீர் படப்பட சரக்குகள் அதிகமாக வரும். மழை நீர் பெஞ்சாலே மாம்பழத்துக்கு சுவை கூடும். அதனால் தற்போது மாம்பழம் வந்து கொடுக்குறது. விலைவாசி பார்த்திங்கன்னா இமாபசந்து, மல்கோவா, பங்கனப்பள்ளி, செந்தூரா இவை 4 இல்லை ஒரு 5-10 ஐட்டம் கிட்ட வந்தது. மாம்பழ சீசன் கிட்டத்தட்ட மாம்பழத்தில் 120 வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் சரக்கு வர வர அடுத்து ருமானி, பெங்களூரா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் வர, நீளம் இதெல்லாம் வர இருக்கிறது. மாம்பழ சீசன் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் வந்து கொண்டு இருக்கும். தற்பொழுது மாம்பழம் வரத்து குறைவாக உள்ளது. ஏனென்றால் வெயில் காய்ஞ்சிருக்குது, மழை பெய்யல. மழை பெஞ்சால் அதிக வரத்து இருக்கும். விலைவாசி பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பங்கனப்பள்ளிலாம் 80-100 ரூபா விற்குது. மல்கோவாலாம் 150 ரூபா, இமாபசன்லாம் 200 ரூபா விற்பனை நடந்து கொடுக்குது. இதுதான் விலை அதிகமாக இருக்குது. கோவாலாம் 100 ரூபா கிலோ. சரக்கு வரத்து அதிகம் வர வர விலை குறைய வாய்ப்பு உள்ளது. தற்போது வண்டியெலாம் கம்மியாக தான் வருது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வண்டி வந்தால் ஜாஸ்தி. மாம்பழ சீசன் அதிகமாக வர வர வண்டிகளும் அதிகமாக வரும். அதாவது சுற்றும் சூழ்நிலையில் ஒரு 200-300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோட்டங்களில் மாம்பழம் தற்போது கோயம்பேடு வணிக வளத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. தற்போது குறைவாகத்தான் வந்து கொண்டு இருக்கிறது.